போதும் நிறுத்தமா. விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. நீ என்ன நல்லாதான் பாத்துக்கிட்ட, கண்ணுக்குள்ள வச்சுதான் பாத்துக்கிட்ட. அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா என்னோட வாழ்க்கைய எனக்கு பிடிச்ச மாதிரி அமைக்கிறதுக்கு நீ எனக்கு எதிராதான் இருக்கமா. நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணது தப்புதான். ஆனா அந்த சூழ்நிலையில நானும் அனுபவம் அந்த முடிவு எடுக்கலனா நீ என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. காலம் முழுக்க நான் அன்புவை நினைச்சுக்கிட்டு நடுப்பணமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். அப்புறம் என்ன சொன்ன? இவங்கெல்லாம் என்ன கொல்ல பார்த்தாங்களா? இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இவங்கதான். உயிர் போற நிலைமையில இருந்த என்ன காப்பாத்ததே இவங்கதான். என்ன இவங்க எல்லாரும் அவ்வளவு அன்பா பாத்துக்கிறாங்கம்மா. அம்மா இடத்துல இருந்து காமாட்சியத்தை என்ன அவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்க. எனக்கு எல்லா உறவுமா இருந்து எனக்காக எதையும் செய்யறதுக்கு இந்த குடும்பம் இருக்கு. ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு என் மேல கோவம், இந்த குடும்பத்து மேல வெறுப்பு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அன்பு போலீஸ் ஆயிடுவான். அப்புறம் என்ன? நான் வெறும் அன்புவோட பொண்டாட்டி இல்ல, போலீஸ்கார அன்புவோட பொண்டாட்டி. அத நினைக்கும் போதே கௌரவமாவும் பெருமையாவும் இருக்கு. என்னம்மா பெரிய காசு பணம், என்ன ஒரு பணக்காரனுக்கு நீ கட்டி வச்சிருவ. ஆனா அங்க நான் எப்படி வாழுவேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இந்த வீட்டுல எனக்கு கிடைக்கிற சந்தோஷமும் சுதந்திரமும் அங்க எனக்கு கிடைக்குமா? பணம் இருக்கிற இடத்துல அடிமைத்தனம் தாமா இருக்கும். இததான் சாப்பிடணும், இத்தனை மணிக்கு தான் தூங்கணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும். கோடிக்கணக்குல சொத்து இருந்தாலும் எனக்கு அங்க நிம்மதி இருக்காதுமா. ஆனா இங்க கோடிக்கணக்குல சொத்து இல்ல, நான் நிம்மதியா இருக்கேன். பணம் இல்லனாலும் இந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த வீட்ல இருக்க காமாட்சியத்தையில இருந்து அணுக்குட்டி வரைக்கும் என்ன எல்லாரும் எவ்வளவு அன்பா பாத்துக்கிறாங்கன்னு தெரியுமா? தயவு செஞ்சு சொல்றேன், ஏன் முன்னாடி இந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்க. இது என்னோட குடும்பம். இவங்கள தப்பா பேசுன எனக்கு கோவம் வரும். அடச்சி நிறுத்து. என்னடி, நான் உன் மேல இருக்கிற பாசத்துல உனக்கு என்ன இருக்குமோன்னு நினைச்சு ஓடி வந்தா, நீ என்னடானா இந்த குடும்பத்தை பத்தி பெருமையா பேசி எனக்கு படம் போட்டு காமிக்கிறியா? நன்றி கேட்டவளே, பெத்தவளை விட உனக்கு மத்தவங்க தான் முக்கியமா போயிட்டாங்கல்ல. நிறுத்தமா, நீ எனக்கு முக்கியம் இல்ல. நான் இப்ப சொன்னேன். எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணிப்பேன் தெரியுமா? ஒரு கால் அட்டெண்ட் பண்ணியா? ஏதோ கோபத்துல இருக்க, நீயா புரிஞ்சுப்பேன்னு நினைச்ச. ஆனா நீ நினைக்கிற பாத்தியா, நான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன்னு. அது உண்மை இல்ல, நீ தான் என்ன தூக்கி எறிஞ்சிட்ட. இப்பவும் உன்னை கேட்டு போலுமா? எங்களை ஏத்துக்குமா? அன்பு உன் மருமகனை ஏத்துக்கோ. வாமா, வந்து அன்பு மருமகனே வான்னு சொல்லு. வாமா. எங்கதாம்மா தப்பு நடக்கல. எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து ஏத்துக்கிறது தானமா பெரிய மனுஷங்களுக்கு அழகு. திரும்ப திரும்ப பிரச்சனை மட்டுமே பண்ணிட்டு இருந்தா எப்படிமா? இருக்கிற ஒரு வாழ்க்கைய பிடிச்சவனோட வாழ்ந்துட்டு போறனே. நாங்க தப்பு பண்ணிட்டோன்றதுக்காக தேவி அண்ணியும் அண்ணனையும் பிரிச்சு வைக்காதமா. அவங்கள சேர்த்து வைமா, பிளீஸ்மா.
அத்தை, ஷாலினி மேல உங்களுக்கு பாசம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அந்த பாசத்துக்காக தான் கேக்குறேன். உங்களுக்கு தெரியாம அவங்க கல்யாணம் பண்ணது தப்புன்னு கோவமா இருக்கிற நீங்க அந்த கோவத்தையெல்லாம் மறந்துட்டு நாளைக்கு நடக்க போற வளகாப்புக்கு நீங்க வரணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாம வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஓ, அப்போ எல்லாரும் சேர்ந்து எங்க மேல பழி போடுறீங்களா? ஐயோ, நாங்க தான் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்தோம்னு சொல்றீங்க. ஆமா, அப்படிதான் நினைக்கிறோம். நீங்க தான் பண்ணிருப்பீங்க. நியாயமா பார்த்தா நீங்க பண்ணதுக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கி உள்ள வச்சிருக்கணும். அத பண்ணாம இருக்கோன்னு சந்தோஷப்படுங்க. ஏய், என்னடா யார் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் மரியாதை பண்றீங்க? என் புருஷனை வாடா போடான்னு மரியாதை இல்லாமலாம் பேசாதீங்க. எழில், ப்ளீஸ் பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறேன், அதை பெருசு பண்ணிக்கிட்டே போறீங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, சண்டை போடாதீங்க.